ஏய் ஏண்டி உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஓ, மாப்பிள்ளை யாருன்னு உன்கிட்ட சொல்லாம வர சொல்லிட்டாங்க அதனாலயா? ம். அப்ப நீயே சொல்லுடி, எதுக்கு உம்முன்னு இருக்க? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஞாபகத்துக்கு வராண்டி. அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. எந்த பையன், என்ன ஞாபகம், என்ன டிஸ்டர்பன்ஸ்? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கெல்லாம் புரியாது. எனக்கே புரியாத விஷயம் உனக்கு எப்படி புரிய போகுது? ஐயோ, என்னடி சுவாமிஜி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. கார்த்திக். கார்த்திக்? அவனா? ஆமா, அவன் மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கான். அவன் பேசிட்டு போன வார்த்தை, அவனோட பிஹேவியர் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடி. அவன் நல்லவண்டி. உன் பேச்ச கேட்டு நான் அவனை ஏமாத்திட்டேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, பிடிக்கலன்னு சொன்னதும் போயிட்டான். தன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஹியூமன் டெஸ்டுக்கு வந்தான். நான் எதை சொன்னாலும் நம்பினான். எனக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காண்டி. நான் தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி தெரியுது. இல்லடி, சரியா தான் போறேன். அவன் மேல எனக்கு காதல் இல்லனா எதுக்காக இப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகணும்? எஸ், ஐ லவ் ஹிம். ஏய் கார்த்திகா, நான் அவனை காதலிக்கிறேன்டி. ப்ளீஸ், நீதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும். என்னடி இப்படி படுத்துற? சரி, வர்ற மாப்பிள்ள வரட்டும். நீ போறபடி போய் நில்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹே கார்த்திகா, இங்க வந்து பாரு. கார்த்திக் டி. வாங்க வாங்க. வணக்கம் டாக்டர் ஐயா. வணக்கங்க. வணக்கம். வாங்க உள்ள போங்க, உள்ள போங்க. எல்லாரும் வாங்க 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 உள்ள வாங்க. ஹே, என்னடி வாள சம்மத்துல லங்கடியா இருக்கா? பஜ்ஜி போண்டா டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சா? சாப்பாடே ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு பொண்ணு பார்க்கவே வந்துட்டா. என்ன கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஏய் சி. உங்க குடும்ப விவரம் எல்லாத்தையும் வாத்தியாட்ட சொல்லிட்டேன். பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போயிடலாம். நல்லா இருக்குது. வாசுகி போய் பொண்ணு மாப்பிள்ள போட்டாவா பார்த்துட்டே இருக்காங்க. போய் பொண்ணை கூப்பிட்டாங்க. காப்பி பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. சரி சரி. நீ எப்பவுமே அதிர்ஷ்டசாலிடி. நீ நினைச்சதெல்லாம் நடக்குது. கார்த்திகா, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாமா. ஏய் நீயும் வா. ஹே, மாப்பிளைக்கு முன்னாடி பொண்ணு மட்டும் தான் இருக்கணும். இன்னொரு பொண்ணெல்லாம் இருக்க கூடாது. போயிட்டு வா. வா. ஓகே. ஹே, கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே போடி. வாத்தியார் ஐயா, பொண்ணு வந்தாச்சு, நல்லா பாத்துக்கோங்க. என்னம்மா, நீ ஒரு தடவை மாப்பிள்ளை பார்த்துக்க. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. அதுக்கு இல்லம்மா. அட, இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல பார்க்க முடியுமா? வாத்தியார் ஐயா, பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? சார் எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் பொண்ணை எவ்வளவு பண்பா வளர்த்திருக்காரு பாத்தீங்களா? எங்களுக்கு பூர்ண சம்மதம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு சொல்லுங்க. இதுல கேட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த மாசத்துல அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு நாள் குறிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க டாக்டர் ஐயா? அம்மாவை கேட்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? முழு சம்மதம், அவங்களுக்கும் சம்மதம். தட்டு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பொம்பளைங்களா சும்மா நிக்கிறீங்க? பழவ விடுங்க, பழவ விடுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா, தாட சொன்னாச்சு, எல்லாரையும் நல்லபடியா வச்சு காப்பாத்தியா.
இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடு. கார்த்திகா விக்னேஷ். கார்த்திகா, என்னடி இது? ஏமாந்துட்டோம். எந்திரி. எங்க உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். எந்திரி. என்ன முட்டாள்தனமா பேசுற? அன்னைக்கு மாப்பிள்ளை போட்டோ காமிச்சு பாருன்னு சொன்னப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு சொன்ன. இப்ப மாப்பிள்ளை வேண்டான்ற. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவன் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டா அங்கிள். அது மாப்பிள்ளையோட தம்பி. அண்ணனுக்கு பதிலா தம்பி பொண்ணு பார்க்க வந்தா அவளுக்கு எப்படி தெரியும் ஆண்டி? அதுக்காக அப்பா, நான் நான் கார்த்திகை லவ் பண்றேன்ப்பா. எது? லவ்வா? வெரி குட்மா, வெரி குட். நீ படிச்ச படிப்புக்கு நீ எடுத்த இந்த முடிவு பிரமாதம். 30 வருஷமா இந்த ஊர்ல நான் சேர்த்து வச்ச மரியாதை, நம்ம குடும்ப மானம், இது எல்லாத்தையும் உனக்காக இழக்க நான் தயாரா இல்லை. பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊரை கூட்டியாச்சு, இனி எதையுமே நிறுத்த முடியாது. இதுல ஏதாவது தப்பு நடந்தது, அப்பா பேரு பேப்பர்ல வரும். தற்கொலை பண்ணிட்டாரு. மச்சான், பெரிய மாப்பிள்ளை வந்துட்டாரு. விக்னேஷ் கிட்ட கல்யாண விஷயத்தை மட்டும் பேசுங்க, வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். சரி மச்சான். அப்பா. வாங்க மாப்பிள்ளை, வணக்கம். அம்மா. இந்த பொண்ணு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. டேய் கார்த்திக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் நல்லா இருக்க? சரி வா, உள்ள போய் பேசலாம். என்ன மருமவனே, பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு தான் எதுவும் வாங்கல. கட்டிக்க போற பொண்ணுக்காவது வாங்கிருக்கியா, இல்ல அது இங்க தான் வாங்கணுமா? ஏமா அதெல்லாம் மச்சான் வாங்காமல வந்திருப்பாங்க. என்ன மச்சான்? அந்த பெட்டி கொடு. நாங்க இம்புட்டு பளபளன்னு இருக்கு. வைரமா? ஆமாத்த. ஏண்டா இது எம்புட்டு ரூபாடா இருக்கும்? 5 லட்சம் தான் பாட்டி. 5 லட்சமா? ஐயோ பாட்டி, இது கல்யாண வீடு, திரும்பி வந்துரு. அப்பாடி வந்துட்டா. மா, இந்த மோதிரத்தை கொண்டு போய் உன் மருமகளுக்கு போட்டு வந்துருமா. டேய், இந்த மோதிரம் சூப்பரா இருக்கு. ஆனா பொண்ணு என்னமோ பக்கத்து வீட்டு இருக்கிற மாதிரி சொல்றேன். 300 கிலோமீட்டர் போனோம்டா. இப்ப இருக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு என்னால போகவே முடியாது. ஐயோ அத்தை, மச்சான் பொண்ணை பார்க்க ஆசைப்படுது. இதை புரிஞ்சிக்காம எதேதோ பேசிட்டு இருக்கீங்க. மச்சானை கூட்டிட்டு போய் பொண்ணை காட்டிட்டு வாங்க அத்தை. அப்படி போடுங்க மச்சான். பாத்தீங்களா என் பொண்ணுங்கள கற்பூர மாதிரி பக்குன்னு பிடிச்சிக்குவாளுங்க. மாப்பிள்ளை கையை பிடிக்கதான் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி சரி, புரோக்கரை வர சொல்லி தம்பியை கூட்டு போக சொல்லுங்க. புரோக்கரா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் கார்த்திகை கூட்டு போறேன். நானா? டேய், அண்ணன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வா. அண்ணா, இதான் பொண்ணு வீடு. நீ உள்ள போய் பார்த்து பேசி கொடுத்துட்டு வாண்ணே. என்னண்ணா அப்படி பாக்குற? அண்ணா. டேய், என்னடா அண்ணெல்லாம் கூப்பிடுற? என்னால நம்பவே முடியலடா. சரி சரி, முதல்ல நீ உள்ள போ. அங்க போயிட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு ஒரு பில்டப்பை குடுறா. அப்பதானே நம்ம கொஞ்சம் கெத்தா இருக்கும். இல்லண்ணா, அது வந்து எனக்கா சொல்ல மாட்டியா? போடா டேய். சார், மேடம், சார், மேடம். வாக்கா போய் விளையாடலாம். நீங்க போய் விளையாடுங்க, போங்க. அக்கா வாக்கா வாக்கா. அக்கா அக்கா அப்புறம் வரேன், நீங்க போங்க. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு? கார்த்திகா அக்காவா? அங்க இருக்காங்க. அக்கா அக்கா, உன்னை பாக்குறதுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க. நான் வரேன்க்கா.
கார்த்திக் சொன்னா கேளுங்க, விடுங்க. கார்த்திக் நான் உன்னை லவ் பண்றேன் கார்த்திக். லவ்வா? சின்சியரா லவ் பண்றேன். என்னங்க பேசுறீங்க? இன்னும் 4 நாள்ல எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல போய் என்னென்னமோ பேசுறீங்க. ஐயோ தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க கார்த்திக். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருந்த சின்சியர் லவ் நான் அவமானப்படுத்திட்டேன். நான் உன்னை எவ்வளவோ இக்னோர் பண்ணேன். I'm sorry கார்த்திக். கார்த்திகா, வான வெடிக்கல கொளுத்தி விட்ட மத்தாப்பு மாதிரி நம்ம 2 பேர் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இந்த நேரத்துல தயவு செய்து கெடுத்துறாத கார்த்திகா. நீ என்ன லவ் பண்றது எனக்கு வேணா அதிர்ஷ்டமா இருக்கலாம், ஆனா அது உனக்கு பெரிய துரதிர்ஷ்டமா மாறிடும் கார்த்திகா. நான் உன் பின்னாடி சுத்தினதும் உண்மை, என்னை லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினதும் உண்மை. ஆனா கால வெள்ளம் என்னை வேற திசைக்கு மாத்தி கொண்டு போயிடுச்சு. இது வரைக்கும் என் வீட்டுக்கு நான் எந்த வகையிலும் பிரயோஜனமா இருந்ததே இல்லை. என்னால எங்க அப்பா ரொம்ப அவமானப்பட்டுட்டாரு. திரும்பவும் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்க விரும்பல கார்த்திகா. அவன் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பா, அம்மா, குரு, கடவுள் எல்லாமே அவன் தான். அந்த உறவை நான் இழக்க விரும்பல கார்த்திகா. என் அண்ணன் என்ன நம்புறான், ஆனா அதை விட அதிகமா எல்லாரும் ஒன்ன நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல கார்த்திகா. ப்ளீஸ், நான் உன்னை நேசிச்சதை விட என் அண்ணனை அதிகமா நேசிக்கிறேன். அவன் கீழே வெயிட் பண்றான், போய் பாரு. நீங்க ஈவினிங் தான் வருவீங்கன்னு பத்திரிக்கை கொடுக்க போனோம். அம்மா நீ எங்கம்மா போற? பக்கத்து வீட்ல டிவி பார்க்க ஆமா, போறேன். உனக்கு வேற வேலையே இல்ல. உட்காருங்கம்மா. டேய் கார்த்திக், வீட்ல எல்லாம் வெளியே போயிட்டு இப்பதான் வராங்க. அப்போ இவரும் உங்களோட தான் வந்தாரா? ஆமா, வெளியே யாரையும் காணோம்னு சொல்லி நான் உள்ள போய் பாத்துட்டு சொன்னேன். கார்த்திகா இருந்தாலே. கார்த்திகா, கார்த்திகா. டேய் ஏன்டா நிக்கிற, வந்து உட்காரு. வாங்கடி வந்து மாப்பிளைய பாருங்க. எப்படி எங்க வீட்டு மாப்பிள்ளை? மாப்பிள்ளைக்கு என்ன, மாப்பிள்ளை சும்மா அஜித் மாதிரி அழகா தான் இருக்காரு. சரி வந்தவங்களை காக்க வைக்காம சட்டுப்புட்டுன்னு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ளை பொண்ணு வந்தாச்சு பாருங்க. பாருங்கப்பா தம்பி. என்ன டாக்டரம்மா, பொண்ணு வெறும் கையோட வந்து நிக்குது. ஒரு காபி டீ கொடுத்து விட்டுருக்கலாம்ல. ரெடி பண்றேங்க. கொண்டாங்க ராசா. அப்புறம் நாங்க போயிட்டு வரோம். வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க ராசா. சரிங்க பாட்டி. அண்ணா குடுண்ணா. டேய் எல்லாம் இருக்காங்கடா. அப்படியா? இல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாரு. போய் வாங்கிக்கோ. ஏய் கிழவி, மாப்பிள்ளை ஏதோ பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. இத கூட புரிஞ்சுக்காம உள்ள அனுப்பிவிடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பரவாயில்ல. வழியில்லை குழப்பமாய் இருக்கிறதே. இந்தாங்க இந்த இன்விடேஷனை பாத்தீங்களா? என்னது கல்யாண இன்விடேஷன்? கல்யாணம் யாருக்கு? கார்த்திகா. கார்த்திகா யாரு? நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு, அவளுக்கு கல்யாணமா? நம்மள அவமானப்படுத்தினவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்ற? அவளுக்குன்னு ஒரு பையன் சிக்கி இருக்கா, அதை விட்டு தொலை. எனக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவு நீடிக்கணும்னா நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அப்படி இல்லனா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஐயா வேற ஆளை பாத்துக்கிறியா? ஐயா கல்யாணத்தை நிறுத்தணும், நிறுத்திட வேண்டிய